இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தா வந்து எர்னியா. இந்த எர்னியா வந்து மோஸ்ட் காமனா வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து வருது. ஸோ இதுக்கு காமனா ரீசன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்துல வந்து எர்னியான்றது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா வந்து எர்னியான்ற கேசஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து அந்த காலத்துல வந்து பேண்ட் வந்து வேர் பண்றப்ப அவங்க அம்பிளிக்கல் லெவல் வந்து பேண்ட் வந்து இது பண்ணி போடுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து லோ இப் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு காசா இருக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து இப் செயின். அந்த இப் செயின் வந்து இப்போ இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து போடுறதே கிடையாது. ஸோ அந்த காலத்துல வந்து அந்த அர்ணா கயர் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருமே வந்து மஸ்ட் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட செகண்ட் காசா இருக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து உங்களோட அப்டமன் மசில் வீக்னஸா இருந்தா கூட இந்த எர்னியா வந்து வர்றது உங்களுக்கு மோர் காமனா இருக்கும். ஸோ நீங்க வந்து எப்பவுமே வந்து அந்த காலத்துல பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. ஸோ ஹேண்ட் நீங்க வேர் பண்றப்ப மஸ்ட் வந்து உங்க அம்பிளிக்கல் லெவல்ல வந்து ஸ்டிச் பண்ணி போட பாருங்க. ஸோ அதோட சேர்த்து இப் செயின் வந்து நார்மலா நீங்க வந்து எல்லாரும் வந்து வேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து இந்த எர்னியேஷன் வராம இருக்கிறது ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த லோ இப் போட்டு அலைறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.